தமிழ்நாடு தேர்தல் இதுவரை சந்திக்காத ஒரு நெருக்கடியை தற்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல மாநில உரிமை தொடர்ச்சியாக தமிழர்களினுடைய உரிமைகளை நசுக்குகின்ற விதமாக இந்த மாநில உரிமைகளை நசுக்கி கொண்டிருக்கக்கூடிய செயலும் நடந்து வருவதை பார்த்து வருகிறோம். இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டியாக நடந்து 3 கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையிலே ஆளுநராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டிலே அடுத்த அமைச்சரவை ஆளுங்கட்சியாக பொறுப்பேற்கக்கூடிய தகுதி படைத்த கட்சியை அழைத்திருக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை அழைப்பது அல்லது ஆட்சி அமைக்க கோருகின்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்று எந்த விதமான